வணக்கம். வாழ்க நலமுடன். அனைவருக்கும் இனிய உழவர் தின நல்வாழ்த்துக்கள். இன்றைய நாள் 16/1/2025 வியாழக்கிழமை, திருதியை திதி. இன்றைய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ஆயில்ய நட்சத்திரம். மதியம் 12:54 மணி வரைக்கும் இருக்குது. அதன் பிறகு மகம் நட்சத்திரம் ஆரம்பிக்குது. இன்றைக்கு யாரெல்லாம் ஆயில்யம் மற்றும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களோ அவங்களுக்கு இன்னைக்கு ஜென்ம நட்சத்திரம். அவர்கள் கோபம் தவிர்க்கணும், பொறுமை காக்கணும். இன்றைக்கி சந்திராசிரமம் இருக்கக்கூடிய நட்சத்திரம் 2. ஒன்று பூராடம், மற்றொன்று உத்திராடம். இந்த இரு நட்சத்திரக்காரர்களும் கவனக்குறைவு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இது அமைய வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் எடுத்துக்கிட்ட காரியங்கள் அனைத்திலும் கூடுதல் கவனத்தோட 1க்கு 2 முறை யோசித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கும். இன்றைய நாள் ஆயில்யம் மற்றும் மகம் இந்த 2 நட்சத்திரம் இருக்கிறதுனால இந்த 2 நட்சத்திரமும் எந்தெந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்தெந்த மாதிரி நற்பலன்களை செய்ய போகுதுன்னு பார்ப்போம். இதை நம்ம 2 பகுதியாக பார்க்க போகிறோம். ஒன்று ஆயில்யம் 12:54 வரைக்கும் இருக்கு இல்லைங்களா மதியம். அதுக்கு அந்த நட்சத்திரத்துக்கு எந்தெந்த நட்சத்திரங்கள்லாம் சாதகமாக இருக்க போகுது அப்படின்றத ஒரு பகுதியாகவும், இன்னொரு பகுதியாக மகம் நட்சத்திரம் யாருக்கெல்லாம் எந்தெந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் சாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிறதையும், அதே போல் எந்தெந்த தேதியில் நீங்கள் பிறந்திருக்கீங்க ஆங்கில மாதத்தில் அப்படிங்கிறதையும் 2யும் கலந்து அதனுடைய நற்பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். முதலில் காலையில் வரக்கூடிய ஆயில்ய நட்சத்திரம் யாருக்கெல்லாம் நன்மையை செய்ய போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் பரணியில் பிறந்திருக்கீங்களோ பூரம், பூராடம், பூசம், அனுஷம் மற்றும் உத்திரட்டாதி இந்த நட்சத்திரத்தெல்லாம் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னும் போது இந்த நாள் ஒரு நல்ல நாளாக ஆகும் உங்களுக்கு. நீங்கள் இந்த நட்சத்திரத்திலையும் பிறந்து கூடுதலாக உங்களுடைய ஆங்கில மாத பிறந்த தேதி 1, 2, 4, 10, 19, 20, 22, 28 மற்றும் 29 இந்த தேதிகளையும் நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு ஒரு அமோகமான நாள். நீங்கள் எடுத்துக்கிட்ட அனைத்து முயற்சிகளையும் வெற்றி கிட்டும். அதே போல் யாருக்கெல்லாம் சாதகமில்லாத ஒரு சூழல் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் மிருகஸ்ரீடத்தில் பிறந்திருக்கீங்களோ சித்திரை, அவிட்டம், புனர்பூசம், விசாகம் மற்றும் பூரட்டாதி இந்த நட்சத்திரத்திலலாம் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு நாள். நீங்கள் இந்த நட்சத்திரத்திலையும் பிறந்து கூடுதலாக ஆங்கில மாதத்தில் உங்களுடைய பிறந்த தேதி 8, 9, 17, 18, 26 மற்றும் 27 இந்த தேதிகளில் நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். எல்லா விஷயங்களும் எல்லா காரியங்களையும் நிதானித்து செயல்பட வேண்டிய ஒரு நாள் இது. மதியம் வரக்கூடிய மகம் நட்சத்திரம் மதியம் 12:54 வரக்கூடிய மகம் நட்சத்திரம் எந்தெந்த நட்சத்திரக்காரங்களுக்கு நன்மை செய்ய கடமைப்பட்டிருக்கு அப்படின்றத இப்போ பார்ப்போம். யாரெல்லாம் ரோகிணியில் பிறந்திருக்கீங்களோ அஸ்தம், திருவோணம், திருவாதிரை, சுவாதி மற்றும் சதயம் நீங்கள் இந்த நட்சத்திரத்தெல்லாம் பிறந்திருக்கீங்க அப்படின்னா இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமையும். அதே போல் இந்த நட்சத்திரத்திலையும் பிறந்து ஆங்கில மாதத்தில் உங்களுடைய பிறந்த தேதி 1, 2, 4, 10, 19, 20, 22, 28 மற்றும் 29 இந்த தேதிகளை நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு மிக மகத்தான நாள். இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து முயற்சிகளும் உறுதியாக வெற்றி அடையும். அதே போல் யாருக்கெல்லாம் சாதகமில்லாத சூழல் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் மிருகஸ்ரீடத்தில் பிறந்திருக்கீங்களோ சித்திரை மற்றும் அவிட்டம் இந்த நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னாக்கா நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கணும். நீங்கள் இந்த நட்சத்திரத்திலையும் பிறந்து ஆங்கில மாதத்தில் உங்களுடைய பிறந்த தேதி 8, 9, 17, 18, 26 மற்றும் 27 இந்த தேதிகளில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னும்போது கண்டிப்பாக நீங்கள் கூடுதல் கவனமாக எல்லா காரியங்களையும் அணுகணும். பொறுமையாகவே செயல்படணும். மற்ற எல்லா நட்சத்திரக்காரர்களுக்கும் இது மற்றொரு சாதாரண நாளாகவே கடந்து போகும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி.